நான் உன்னை அடைந்தால் மட்டுமே தாத்ரூப வித்தைகளில் தீட்சை பெற முடியும். அவ்வளவு எளிதாக தாத்ரூப வித்தைகளை நான் உனக்கு தாரை பார்த்து கொடுக்க முடியுமா? அதுக்கு சில வரைமுறைகளும் நீ கொடுக்க வேண்டிய காணிக்கைகளும் இருக்கிறது. முதலில் அதை எனக்கு கொடு யட்சினி. இந்த உலகத்தின் அதீத சக்தி படைத்த அகோர அதிபதியே, அகோர ராஜகுருவாக மாறு நீயும் தாத்ரூப வித்தைகளின் மூலமாக அகோர ராணியாக மாற நானும் முடிவெடுத்திருக்கும் இந்த யாமத்தில் உன் காலில் விழுந்து இப்போது நான் சரணாகதி அடைய கெஞ்சுகிறேன். நான் கெஞ்சுவதை பார்த்து நீ உச்சக்கட்ட மகிழ்வை அடைவாய். யட்சினி, என்னாச்சு உனக்கு? நான் வசிய செஞ்ச மண்டை ஓட்டு எடுத்து யாரோ மண்டை ஓட்டு வசிய பூஜை செய்யறாங்க. தலை வலிக்குது, உடனே நிறுத்தணும். இல்லன்னா அதோட விளைவு விபரீதமா இருக்கும். யட்சினி, நீ கவலைப்படாத. என்னோட மந்திர சக்தியால அந்த பூஜையை யார் செய்கிறார்கள் என்று உடனே பார்த்து அதை நிறுத்தி விடுகிறேன். அக்கா, என்னத்துக்கோசரம் அவசர அவசரமா எங்களை நான் பிறந்த வீட்டுக்கு போக சொல்ற? நம்பூதிரி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இன்னும் 9 நாளைக்கு எனக்கும் தாடிகாரனுக்கும் எந்த ஒரு சாங்கியமோ சம்பிரதாயமோ நடக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நீ என்னடான்னா இன்னைக்கு சூரியன் மறைஞ்சதும் சீக்கிரமா என்னையும் தாடிகாரனையும் அந்த வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிட்ட. தாடிகாரன் வேற என்னாண்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுன்னு இருக்கிறான். என்னால அவன் கேக்குற எந்த கேள்விக்கும் முழுசா தெளிவா பதில் சொல்லவே முடியலக்கா. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரிஞ்சாதானே நான் தாடிகாரனாண்ட சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. இப்ப என்ன உனக்கு? உன்னோட இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு விட தெரியணும், அவ்வளவுதானே? அதை இப்பவே தெரிய வைக்கிறேன். நம்பூதிரி ஐயா, நீங்க இப்ப இங்க வந்தா மட்டும்தான் ராணியோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க முடியும். கொஞ்சம் வாங்க ஐயா. മോളെ, ഈ ഭൂമി പറഞ്ഞതെല്ലാം സത്യം മോളെ. നിന്റെ പിറന്ന വീട്ടിൽ തന്നെ നിനക്കും സിദ്ധാർത്ഥക്കുമാണ് ദാമ്പത്യ സമ്പ്രദായ ചടങ്ങുകൾ നടക്കണം. அங்க நடந்தா மட்டும்தான் உன்னுடைய கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு புரியலங்க ஐயா. ஆனா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ 9 நாள் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாது,
அதுக்கும் நான் நாள் குறிச்சு கொடுக்கறேன். அந்த நாள்ல தான் இந்த சடங்கெல்லாம் நடக்கணும்னு சொன்னீங்களே. அப்போ ஒன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. மோளே ராணி, அன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்தது ஞான் இல்ல மோளே. ஐயோ நம்பூதிரி ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது நீங்க இல்லையா? ஆமா ராணி, இவர் இல்ல. இவரோட உருவத்துல அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது யட்சினி. யட்சினியா? ஐயோ, யாருக்கு அந்த யட்சினி? பல வருஷங்கள் ஆயிட்டு குழந்தை இல்லாம விரதம் இருந்து தவம் இருந்து கடவுள்கிட்ட ஆசையாயிட்டு வேண்டி ஞான் பெத்துக்கிட்ட என்ற மோள் தான் யட்சினி. என்னது, உங்க பொண்ணா?